வணக்க மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது நீலக்கம்போயில் நைட் ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவி ZEE5 OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மேத்யூ தாமஸ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர். அதாவது நீலக்கம்போயில் அப்படின்ற ஒரு ஊரு கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு. அந்த ஊருக்குள்ள ஏகப்பட்ட அமானுஷங்கள் அப்படின்றது நடக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு மாதிரி குதிரை கால் இருக்கக்கூடிய ஒரு அமானுஷ மனிதன். யார் இந்த மனிதன் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த கதை மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ்ல போகுது. அண்ட் அப்படியே பேரலா நம்ம ஹீரோவோட கதையை காட்டுறாங்க. வெளியூர்ல படிச்சுட்டு ஊருக்கு வர அவரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்காரு. அண்ட் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்கா. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. ஆனா ஹீரோவுக்கு நைட்டு வெளியே போறதுனாலே பயம். அதுக்கு காரணம் அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு அமானுஷம். அண்ட் அவர் நைட்ல இந்த மாதிரி போனாலே அவருக்கு அந்த அமானுஷ நிகழ்வு அப்படின்றது நடக்குது. அது என்ன நிகழ்வு? அண்ட் ஹீரோ போனாரா? அண்ட் ஹீரோயினுக்கு என்ன ஆகுது? அந்த அமானுஷ மனிதன் யாரு? அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்துல இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி ஹாரர் த்ரில்லர் மாதிரி இல்லாம ஹீரோவோட பயம், அதே நேரத்துல அந்த மர்ம மனிதன் யாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய டைனமிக்ஸ் மையமா வச்சு இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதுலயும் அந்த ஹீரோ அந்த பயத்தை போக்குறதுக்காக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அண்ட் இந்த மர்ம மனிதன் யாருங்கிற அந்த பிளாஷ்பேக் தொடங்கும்ல, அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. பட் அது தொடங்க ஆரம்பிக்கும் போதே அது யாரா இருப்பா அப்படின்றத ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ண முடிஞ்சுது. ரீசென்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமால இந்த கேரக்டரை வந்து நிறைய படங்கள்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய படங்கள்ல அங்க அடையாளங்களை சொல்லும் போதே ரொம்ப ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி விஷுவலா ரொம்ப நீட்டா அமைக்கப்பட்ட ஒரு படம் தான். பட் என்னன்னா அந்த லவ் போர்ஷன் அப்படின்றது ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு நீட்டா தொடங்கினாலும் கொஞ்சம் அமெச்சரிஷா நடுவுல இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோவோட பயம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசனிங், அது எல்லாமே ஜஸ்ட் ஹாரர் ஜெனரேஷனுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. போக போக இந்த படம் ஒரு சராசரியான ஒரு படமா தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பட் இன்னுமே எங்கேஜிங்காகவும் அண்ட் இன்னுமே வந்து அமானுஷங்கள் நிறைஞ்சதாகவும் பிரசன்ட் பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகே வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் 2.6 out of 5. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.